சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெற்று வரும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா குறித்த கூடுதல் தகவல் என்ன கண்ணதாசன்? வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நேற்று கோலாகலமாக தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 10வது நாளாக தரிசன விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று தேரில் இருந்து வந்த நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி தாயார் ராஜசபை என்று சொல்லப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அதிகாலை 3 மணி முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரகசிய பூஜையும் செய்யப்பட்டது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பு நடராஜர் பெருமானுக்கும் சிவகாம சுந்தரி தாயாரும் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து திருச்சபை பிரவேசம் செய்யும் காட்சி நாம் பார்த்து வருகிறோம். பக்தர்களுக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் நடனம் ஆடியபடி காட்சியளித்து செல்கின்றார். முன்னதாக பஞ்சமூர்த்தி சுவாமிகள் 4 மாட வீதிகளான தெற்கு ரத வீதி, மேல ரத வீதி, வடக்கு ரத வீதி, கீழ ரத வீதி வழியாக ஆயிரங்கால் மண்டபம் முன்பு சுவாமிகள் வீதி உலா வந்த பின்னர் தரிசன விழா தற்போது மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தரிசன விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் சிவசிவாயன கோஷத்துடன் தரிசனம் செய்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சாமி கருவறைக்கு சென்ற பின்பு நாளை பல்லாக்கு நிகழ்ச்சியுடன் இந்த மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா நிறைவு பெறுகிறது. மேலும் காலையிலிருந்து பக்தர்களின் கூட்டம் கோவிலுக்குள் அதிகரித்து வந்ததால் பக்தர்களின் நலன் கருதி சிதம்பரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோவில் வளாகம் முழுவதும் குடிநீர் வசதி, கழிவறை வசதி செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் விழுப்புரம் சரக டிஐஜி தலைமையில் 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாதவாறு இருப்பதற்காக சீருடை அணியாமல் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் காவல்துறையின் சார்பில் கோவில் வளாகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா வைத்து அதன் மூலமும் கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.